பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, நம்மை தனித்து வைத்து உருவாக்குகிறார். ஆதார வசனம் மார்க் 1 9, 10, 11, 12. அந்த நாட்களில் இயேசு யோர்தான் நதியில் யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்நானம் பெற்றார். அவர் ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவைப் போல தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். அன்றியும், நீர் என்னுடைய நேசகுமாரல் உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று கேட்டார். உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்திற்கு போகும்படி ஏவினார். கர்த்தரால் அழைக்கப்பட்ட அன்பர்களே, இந்த மேற்கண்ட வசனத்தில் இயேசு கீழ்ப்படிந்தார். ஞானஸ்நானம் எடுப்பதற்கு கீழ்ப்படிந்தார். அவர் செயல்கள் கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்த உடனே வானம் திறக்கப்பட்டதை கண்டார். பிதா பேசுவதை கேட்டார். ஹல்லேலூயா. உடனே அவருக்கு எல்லாம் கைகூடி வரவில்லை. வனாந்திரத்திற்கு போகும்படி ஆவியானவர் ஏவினார், போனார். ஒரு ப்ராடக்டை, ஒரு கருவியை, ஒரு காரை எதுவானாலும் உருவாக்கப்பட்டவுடன் சோதனை ஓட்டம் டெஸ்ட் பண்ணி பின் தான் அது லேபிள் ஒட்டப்படுகிறது. கொஞ்ச காலம் யூஸ் பண்ணி பின் ஒதுக்கப்படும் இந்த பொருள்களுக்கு இவ்வளவு மேன்மையானதாக காணப்படுகிறது. அது எவ்வளவு காஸ்ட்லியாக இருந்தாலும் அது தேவைப்படுகிறது. இவைகள் சோதனைக்கு உட்பட்டு ப்ரூவ் பண்ணப்பட வேண்டிய அவசியமாகிறது. தேவ மனிதர்களைய நாம் யுக யுகமாக நாம் கர்த்தரோடு இங்கேயும் வாழ்ந்து பரத்திலும் அவரோடு என்றென்றைக்கு இருக்கப் போகிற அவரது மகிமையில் வாசம் பண்ண போகிற நமக்கு சோதனைகள் இல்லாமல் இருக்குமா? நம்மை ப்ரூவ் பண்ண வேண்டாமா? இந்த ப்ராடக்ட் பெஸ்ட் ப்ராடக்ட் என்று லேபிள் பண்ண வேண்டாமா? அதற்குத்தான் வேண்டும், சோதனைகள் வேண்டும். சோதனைகள் தான் நம்மை தூய்மைப்படுத்தும், பலப்படுத்தும், வைராக்கிய வாஞ்சையுள்ளவர்களாய் மாற்றும், உறுதியாக நம்முடைய கால்கள் நிற்க வைக்கும். இல்லாவிட்டால் நாணலை போல ஆவு என்றால் தொய்ந்து மடங்கி விடுவோம். யார் வேண்டுமானாலும் நம்மை சீண்டி பார்க்கலாம், அமுக்கலாம், அழுத்தவும் முடியும். டோர்மேட்டாக ஆகிவிடுவோம். அப்படி தருணங்கள் நாமே கொடுத்து விடுவோம். யாரிடம் அதிக நேசத்தை கர்த்தர் காட்டுகிறாரோ அவர்களை அதிகம் சிட்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 3:19. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன் என்கிறார். கேட்டீர்களா? காலமெல்லாம் சோதனை கிடையாது. கடைசி வரல சோதனையா கிடையவே. அதற்காகவா இயேசு மரித்தார்? உங்களை சோதித்து பார்த்து, கஷ்டப்படுத்து, கண்ணீர் விட்டு, வேதனைப்படுத்து, அதையா அவர் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்? யோசித்து பாருங்கள். நீங்கள் அப்படி உங்கள் பிள்ளைகளை பார்ப்பீர்களா? இல்லையே. கொஞ்ச காலம் பொறுத்து கொள்ளுங்கள், புடமிடும் வரை. சங்கீதம் 105, 19, 20, 21, 22 வசனங்களை வாசித்தால் நலம். இது யோசேப்பை பற்றி பேசுகிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். யோசேப்பிற்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் அவன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியாக்கினான். போத்திபாருடைய ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியாக்கினான். அடுத்து எகிப்துக்கெல்லாம் அதிபதியானான். சோதனைக்கு நின்று கற்றுக்கொண்டு அவர் கரத்தில் அடங்கியிருந்தோமானால் இந்த அதிகாரம் அந்தஸ்தும் நமக்கும் உண்டு. தேவன் பாரபட்சமற்றவர். எவ்வளவு விளக்கரையும் கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு நமக்கு ஆசீர்வாதம். விளக்கரையும் கொடுக்காத வாழ்வே கிடையாது. வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் சோதனை. மனுஷனுக்கு அவனுக்கு உண்டான புகழ்ச்சியே சோதனை. இது ஏற்கனவே நான் ஒரு மெசேஜில் சொல்லியிருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் எக்காலத்திற்கும் இயேசுவே, அவரது மண்ணுலக வாழ்வே நமக்கு முன்மாதிரி. வேறு யாரையும் நீங்கள் தேட வேண்டாம். அவரை போல, இவரை போல, அங்கே படித்தேன், இங்கே படித்தேன், அந்த பாஸ்டர், யாரும் வேண்டாம். இயேசு கிறிஸ்துவே முன்மாதிரி. யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்நானம் பெற்று தண்ணீரிலிருந்து மேலே வரும்போது காட்சியை கண்டார் இயேசு. வானம் திறந்திருப்பதை கண்டார். ஆவியான ஒரு புறாவைப் போல தன்மேல் உருக்கொண்டு வந்து தங்குவதை கண்டார். சத்தம் கேட்டார். பிதாவின் சத்தம் கேட்டார். உம்மில் நான் பிரியமாயிருக்கிறேன் கேட்டார். ஒப்பற்ற ஆசீர்வாதம். ஞானஸ்நானம் எடுத்தாய்விட்டு, கீழ்ப்படிந்தாய்விட்டு, கண் காட்சியை கண்டார், கேட்டார். இனி அற்புதமான ஊழியந்தான் என்று இறங்கி விடவில்லை. அவர் தேவகுமாரனாக இருந்தாலும் மனுஷகுமாரனாகத்தானே வந்தார். அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். வனாந்திரத்துக்கு போகும்படி ஆவியானவர் ஏவினார் என்று இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்தில் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார் என்று இருக்கிறது.
தேவ நியமத்திற்கு கீழ்ப்படிந்தவுடன், ஞானஸ்நானம் எடுத்தவுடன் தேவனுடைய செயல், சத்தம் கண்டார், கேட்டார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு வருகிறவர்கள் இன்றும் யாரேனும் தேவ நியதியை கட்டளையை நிறைவேற்றாமல் இருந்தால், அதாவது ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தால், இன்றே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படியுங்கள். அது இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை. தேவ நியதிக்கு முதலில் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்துவ வாழ்வே கீழ்ப்படிதல் ஆரம்பித்து கீழ்ப்படுத்தி கொண்டே போய் நிறைவாகிறது. இப்படிப்பட்டவருக்கு தேவன் கிருபையில் ஆரம்பித்து கிருபையில் நிறைத்து வழிகாட்டி கிருபையில் நிறைவு செய்கிறார். விசுவாசித்தால் மட்டுமே கீழ்ப்படிய முடியும். அவரது அழைப்பு எல்லாருக்கும் உரியது. அந்த அழைப்பை புரிந்து கொண்டு கீழ்ப்படிந்து அவரிடம் வருபவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். இவர்கள்தான் அவருடைய சொந்த ஜனம், மக்கள், சம்பத்து, மகிமை என்கிறார். இவர்களுக்கென்று வைத்திருக்கிற திட்டம், சித்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அவரவர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. வெளிப்படுத்தப்படாத மறைபொருள் ஏதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. கொடுக்க போகிற வேலை ஹெவியாக இருந்தால் கற்றுக் கொடுப்பதும் அதிகம் சோதனையும் ஹெவிதான். வார்த்தை பெற்றவுடன் நாம் குதூகலம் அடைய வேண்டும். அது அப்படியே நடக்கும் என்று நம்புகிறோம். நல்லது, ஆம், நடக்கும். அவரது நேரத்தில், அவரது முறையில். பெரிய பெரிய கார் செய்கிறார்கள், ட்ரக் செய்கிறார்கள், லாரி செய்கிறார்கள். அதற்கு தகுதி, அதனுடைய என்ன யூசேஜோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கீழே வந்து சேஸ் போடப்படுகிறது. அது உங்களுக்கு தெரியும். இந்த வாக்கு நிறைவேறாதபடி பிசாசு உடனே கிரியை செய்ய ஆரம்பிப்போம். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எப்பொழுதெல்லாம் முடிவெடுக்கிறீர்களோ அப்பொழுது அவனும் ஒரு முடிவெடுப்பான், எதிர்ப்பாக. நீங்கள் எப்பொழுதெல்லாம் வாழ்க்கை பெற்றுக்கொண்டு சந்தோஷம் அடைகிறீர்களோ அவன் எதிர்ப்பான். நீங்கள் பயப்படக்கூடாது. அது உண்டு, எதிர்க்கட்சி உண்டு. அதன் மத்தியில் தான் நம்மளை ஆண்டவர் உருவாக்குறார். அதன் மத்தியில் தான் நம்முடைய விசுவாசத்தை காட்ட வேண்டும். எங்குமே எதிர்ப்பே எது இல்லைன்னா யார் வேணாலும் காடு ஓட்டலாம். இங்கு தான் நாம் உருவாக்கப்படுகிறோம், பலப்படுத்தப்படுகிறோம், மெருகேற்றப்படுகிறோம். சோதனை என்று சிக்ஷை என்றால் பயம், குழப்பம் வேண்டாம். இதை இப்படி எடுத்துக்கொள்ளுங்கள். அதிகப்படியாக நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று. அதற்கு முன்னோட்டம் இவைகள் நாம் எதிர்கொண்டு போராட தனிமையாக இல்லை, ஆவியான சகலத்தில் உதவி செய்வார் என்று தகப்பனின் நடுமடியை பிடித்து கொள்ளுங்கள். ஒவ்வொன்றிலும் ஆவியான துணை கொண்டு ஒவ்வொரு நாளும் வெற்றி எடுங்கள். இதுதான் சோதனை, இதுதான் போராட்டம், இதுதான் வாழ்வு. பிசாசின் கைகள் தளர்ந்து தொய்ந்து ஓடியே போய்விடுவான். இயேசு எல்லாவற்றிலும் வெற்றி கண்டார். சிலுவையிலும் வெற்றி கண்டார். சிலுவை பிசாசு நினைத்தான், இயேசு தோற்று போயிட்டார். அவனுக்கு தெரியாது. அது வெற்றி, மனுக்குலத்திற்கு வெற்றி. அதற்காகத்தானே வந்தார், செய்து முடித்தார். 3ஆம் நாள் ஒன்று இருக்கிறது என்று அவனுக்கு தெரியாது, பிசாசிற்கு. அப்படித்தான் நமக்கும் ஒரு நாளும் 3ஆம் நாள் உண்டு. ஒரு காரியத்திற்கும் 3ஆம் நாள் உண்டு, உயிர்ப்பிக்கப்படும். சிலுவையை சந்தித்தார் இயேசு நமக்காக. மரித்து அதை நமக்கு கொடுத்தார். நமக்காக அவர் மரித்தார். நமக்கு 2ஆம் மரணம் இல்லை. நம்மை வாழ வைக்க உயிர்ப்பிக்கப்பட்டார். அதே ஆவியானதான் உங்களோடும் இருக்கிறார். சாகிறத மாதிரி இருக்குதுங்க என்றால் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். வெண்ணெய் திரண்டு விட்டது. சோதனை பீரியடு முடிவடைக்கப் போகிறது. ஒரு அடி, ஒரு எட்டுத்தான், பொறுத்து கொள்ளுங்கள். அடுத்த பக்கம் இருள் நீங்கி வெளிச்சம், நித்திய வெளிச்சம். உங்கள் துக்கம் சந்தோஷம், உங்கள் வெக்கம் இரட்டத்தனையான பலன். நீங்கள் வாழ்வீர்கள், அமோகமாக வாழ்வீர்கள், மற்றவர்களையும் வாழ வைப்பீர்கள். உங்களது ஹிஸ்டரி, உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய உன்னுடைய சந்ததிக்கு அது கைடு, வாழ்க்கை கைடு. உங்களது சாட்சி அவர்களுக்கு ஏணி. பிரசவ வேதனை எவ்வளவு நேரம் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஆனால் மகிழ்ச்சியோ காலாகாலமெல்லாம். உங்களை மெருகேற்றி ஃபைனல் டச்சப் கொடுத்து கொண்டிருக்கிறார். வெளியே கொண்டு வந்து ஷோகேஸில் வைத்து பாருங்கள், என் பிள்ளையை பாருங்கள் என்று ஆச்சரியப்படுவைகள். உங்களது வாழ்வு உயர்ந்ததும் சிறந்ததும் ஏங்க வைக்கமாக அந்தஸ்தை பெறப்போகிறீர்கள். ஆக்கை பொறுத்தவர்கள் ஆறப்பொருங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, உமது கருத்துக்குள் இருக்கிறோம். நீர் உமது சித்தம் போல் உருவாக்கும், உருமாற்றும், பொன்னாக விளங்கச் செய். இன்றைய சிந்தனைக்கு நான் தினமும் கர்த்தரின் கரத்தால் மெருகேற்றப்படுகிறேன். ஆமேன். ஹல்லேலூயா.